ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்பில் போட்டால் காப்பி ரைட்னு அந்த வீடியோவே தரோம். அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ப்ராப்ளம் இல்லை, நம்ம போகிறதுனால தான் வருது. அந்த மாதிரி காப்பி ரைட்டே இல்லாமல் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை காப்பி ரைட் இல்லாமல் போகிறது எப்படி, ஆடியோவை காப்பி ரைட் இல்லாமல் போகிறது எப்படி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆடியோவை காப்பி ரைட் இல்லாமல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியாவுக்கு போய் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி உங்கள் ஆடியோ எவ்வளோ லென்த்தோ அவ்வளோ சைஸுக்கு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக சின்னஸாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாட்டு எடுக்கிறேன், பிலிவர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த பாட்டை எப்படி காப்பிரைட் இல்லாமல் போகிறது அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்பர் வந்து தேர்தான் 2, 3, 5, 6ன்னு அங்கே ஒரு மில்லி செகண்டுக்கும் 1.55 செகண்டுக்கும் கட் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணினே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆடியோவை கட் பண்ணி அந்த ஆடியோவை வைத்து எதனாச்சும் ஒரு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு காப்பிரைட் கண்டிப்பாக வராது. அடுத்தது நம்ம எப்படி நம்மளோட வீடியோவை காப்பிரைட் இல்லாமல் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த வீடியோவை நீங்கள் காப்பிரைட் இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை முதல்ல எடுங்க. நான் எந்த வீடியோவை போடலான்னு நினைக்கிறேன்னா, வெயிட்ங்க, நான் எந்த வீடியோவை போடலான்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோவை நான் காப்பிரைட் இல்லாமல் போடலான்னு நினைக்கிறேன். புஜ்ஜி சாங். இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் எஃபெக்ட்ஸில் போய் கலர் ஃபில்டரில் போய் பிளாக் ஃபில்டர் வச்சுக்கோங்க. அடுத்தது இதே வீடியோவை லேயரில் போய் எடுத்துக்கோங்க. இதோட சைஸை கொஞ்சம் அந்த வீடியோவுக்கு தெரியுற மாதிரி வைங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் உங்கள் வீடியோவை யூடியூப்பில் போடுறீங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் உள்ளாது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும், சுஹாஸ் J சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.